ஹாய் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பார்க்குறது நித்தியமல்லி செடி எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். நேற்று ஈவினிங் பூ பறிக்கவே வரல, அதனால் நான் காலையில் பறிச்சிட்ருக்கிறேன். ஆனால் காலையிலேயே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. 7 மணிக்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது. உங்கள் ஊர்லெல்லாம் எப்படி இருக்குது? வெயில் நார்மலாக இருக்கா இல்லை அதிகமான வெயில் இருக்கா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போவே அதிகமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெயிலில் எங்கேயும் வெளியே போக முடியாத அளவுக்கு இருக்குது. இந்த பூ பார்த்திங்கன்னா செம்ம வாசனையாக இருக்கும். ஈவினிங்கில் பறித்து வச்சா அவ்வளோ அழகாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்களே உட்கார முடியாத அளவுக்கு வாசனையாக இருக்குன்னுவாங்க. வாசனை பிடிக்காதவங்க சில பேருக்கு வாசனையான பூ மட்டும்தான் பிடிக்கும். எனக்கும் வாசனையாக இருக்கிற பூ மட்டும்தான் பிடிக்கும். இதை எல்லார் வீட்லேயும் நம்ம கண்டிப்பாக வளர்க்கணும். நம்ம வீட்டில் வச்சிட்டோம்னா, ஒரு செடி வச்சோம்னா போதும். அதுக்கு எந்த ஒரு பராமரிப்பும் தேவையே இல்லை. ஹாய் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நேற்று ஈவினிங் பார்த்திங்கன்னா பூக்கள் பறிக்கவே வரலை, லேட் ஆகிடுச்சி. 6 மணிக்கு முன்னாடியே இருந்தால் பறிச்சிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் செடியில் கை வைக்கிறது இல்லை. சரி காலையில் பறிக்கலான்னு சொல்லிட்டு பறிச்சிட்ருக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த வெயில் டைம்லேயும் 7 மணிக்கெல்லாம் பயங்கர வெயில் அடிக்குது எங்கள் ஊரில். இப்போவே ஏப்ரல் மே மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சி. இந்த செடி பார்த்திங்கன்னா நீங்கள் பூமியில் வச்சு வளர்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு எரு கூட எதுவுமே கொடுக்க தேவையில்ல. அவ்வளோ சாதாரணமாக சூப்பராக வருஷத்துக்கு எல்லா நாளுமே பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மாடியில் தொட்டியில் வச்சு வளர்த்திங்கன்னா, ஒரு பெரிய தொட்டியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மாட்டு எரு ஆட்டு எரு ஏதாவது கொடுத்திங்கன்னா போதும், சூப்பராக வளரும். பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக பூக்கள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதலெல்லாம் அவ்வளோவா இருக்கவே இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த செடி அழகாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம டெய்லி பூக்கள் பறிச்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம கடையில் போயிட்டு பூ சில டைமில் வாங்கவே முடியாது, அவ்வளோ ரேட்டு விற்கிறாங்க முகூர்த்த டைம்லலாம்.